ஹனி டல்லா இருக்கீங்க? அம்மா இல்லம்மா, எல்லா விளையாட்டும் விளையாண்டு போர் அடிக்குது. என்ன விளையாடுறதுனே தெரியல. அதுதான் கன்ஃபியூஷன்ல நானும் அன்பும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த சமயத்துல தான் நீங்க வந்தீங்க. அம்மா நீங்க ஏதாவது கேம் சொல்றீங்களா? அதுக்கு தான் டல்லா இருந்தியா? என்கிட்ட கேட்டிருக்கலாமா? நான் ஏதாவது கேம் சொல்லுவேன்ல. நான் ஒரு கேம் சொல்கிறேன், அது மாதிரி விளையாடுறீங்களா? நீ உண்டியலில் சேர்த்து வச்ச அந்த சில்லற காசெல்லாம் எடுத்துக்கோ. ஒரு கிளாஸ் எடுத்துக்கோ. அந்த கிளாஸில் தண்ணி பிடிச்சிக்கோ ஒரு முக்கால் அளவுக்கு. அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் கூப்பிட்டு வந்துட்டு அதில் ஒரு காயினாக போட்டினா தண்ணி மேலே வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணி மேலே வரும்போது யார் போடும்போது தண்ணி ஒரு சொட்டு கீழே சொட்டுதோ அவங்க அவுட் ஆகிடுவாங்க. இந்த கேம் விளையாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா அம்மா, நீங்க கூட கேம்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க எனக்கு தெரியாத போச்சுமா. அன்பே, என்ன கிண்டல் பண்ணுறியா? எனக்கும் கேம்னா இன்ட்ரெஸ்ட் தான். நானும் சின்ன பிள்ளையில எப்படி விளையாண்டேன் தெரியுமா? அம்மா அம்மா, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துடுறேம்மா. என்ன பண்ணுறானே தெரியல. இந்த கேம் சொன்னால் அவங்களே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுவாங்க. இந்த ஆஃபின் வந்தால் ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருப்பாம்மா. ஆஃபின் ஆஃபின், என்ன பண்ணிட்டு இருக்க? ஹனி, உனக்கு பார்த்தா எப்படி தெரியுது? என்ன நானே என் கோடாக்கு என்னமோ ஆயிடுச்சு, சோகமா இருக்குன்னு நானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ வேற இந்த சமயத்துல வந்து டென்ஷன் படுத்தாத. அஃபீன், டென்ஷனா இருக்கியா? அது ஒண்ணும் ஆகாது. நான் உன்னை இப்ப எப்படி ஜாலி படுத்துற மட்டும் பாரு. வா, எங்க அம்மா ஒரு புது கேம் சொல்லிருக்காங்க, அதை போய் விளையாடலாம். நீ ஜாலியா ஆயிடுவ. உன் கோடாக்கு ஒண்ணும் ஆகாது. வா அஃபீன், போலாம். நான் தான் சொல்றேன்ல, உன் கோடாக்கு ஒண்ணும் ஆகாது. வா போய் விளையாடலாம். நீ வந்து பாரு, விளையாட்டு வந்து பாத்தனா உன் கோடாக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. அது ஆக்டிவா நல்லா ஆயிடும். சரி இரு அம்மா, நான் போயிட்டு வரேம்மா ஹனி கூட. எல்லாரும் இங்கே இருங்க, நான் எங்க வீட்ல போய் கிளாஸ்ல தண்ணி கொண்டு வந்துடுறேன். இந்தாங்க, எடுத்துட்டு வந்துட்டேன். கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ஆசையா இருக்கு. ஏய் ஹனி, உனக்கு ஏன் இவ்ளோ காயின்ஸ்? உண்டில உடைச்சு எடுத்தேன். சரி வாங்க, கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காயின் போட்டுக்கிட்டே இருக்கலாம். தண்ணி யார் காயின் போடும்போது வெளியே சிந்துதோ அவங்க அவுட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃபின் போடுறா. அடுத்து நவீனா நீ போடு. அடுத்து பிரவுனி நீ போடு. இப்படி நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு காயின் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். தண்ணி மேல வந்துடும். அப்படி வந்ததுக்கு அப்புறம் யார் லாஸ்டா போடும்போது கீழே வருது, யார் அவுட் ஆக போறாங்கன்னு தெரியல. இந்த கேமை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது. நம்ம ஒரு ஸ்டோரி படிச்சோம் தெரியும்ல, காக்காக்கு தண்ணி தாகமா இருந்துச்சு. அது தேடி தேடி அலைஞ்சிச்சு. பானையில அடியில கம்மியா தண்ணி இருந்துச்சு. கல்லெல்லாம் அள்ளி போட்டுட்டே இருக்கும்போது தண்ணி மேல வந்துடுச்சான். அது தண்ணி குடிச்சிட்டு பறந்து போயிடுச்சான். அந்த கதை ஞாபகம் வருது எனக்கு. அதே மாதிரியே இருக்குல்ல. ஏய், காயின்ஸ் தண்ணில எடுத்து போடும்போது ரொம்ப ஆசையா இருக்கு. போச்சு போச்சு, தண்ணி மேல வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நவீனா, எனக்கு வேற ரொம்ப படபடப்பா இருக்கு. நான் அவுட் ஆடுவேன் என்னன்னு தெரியல. நான் போடும்போது தண்ணி மேலே வந்து கீழே ஊத்திருமா என்னன்னு பயமாவே இருக்கு. எனக்கும் அதே மாதிரி தான் இருக்கு பிரவுனி. எனக்கும் ரொம்ப படபடப்பா இருக்கு. எங்கடா அது, நாம போடும்போது தண்ணி வெளியே வந்துருமோ, நம்ம அவுட் ஆயிடுமோன்னு நீ நினைக்கிற மாதிரியே தான் எனக்கும் இருக்கு. எல்லாருக்கும் பயமா தான் இருக்கு. ஆனா இதுல முடிவு பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த காயின்ஸ் போடும்போது கொஞ்சமாக தான் தண்ணி மேலே வரும். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவ்வளோ சீக்கிரம் முடிவு பண்ணிடவே முடியாது. இன்னும் தண்ணி அந்த மேலே இப்போ வந்துடுச்சு. இனிமே நம்ம காயின்ஸு ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். நம்ம தொப்புன்னு போட்டோம்னா தண்ணி மேலே தெரிச்சிடும். பொறுமையாக போடு ஹனி, பொறுமையாக போடு. சாரு கையில அடிபட்டிருக்கு. அவ கையில அடிபட்டிருக்கனால ஓரமாவே நிக்கிறா. அவளை பார்த்தா பாவமா இருக்கு எனக்கு. போச்சு போச்சு, தண்ணி ஃபுல்லா ஆயிடுச்சு. வெளியே வர போகுது. யார் போடும்போது வெளியே வர போதோ தெரியல. காயின்ஸ் போடும்போது ரொம்ப தண்ணி ஆடுது. நவீனா, நீ தான் அவுட் ஆக போறன்னு நினைக்கிறேன். ஹனி, என்ன சொல்றியா? நீ தான் அவுட் ஆக போற பாரு. பிரவுனி தப்பிச்சிடுச்சு. அடுத்து ஹனி தப்பிச்சிடுச்சு. நவீனா தப்பிச்சிடுச்சு. ஆஃபின்
தப்பிச்சிடுச்சு. ஜஸ்ட்டு. அடுத்து ப்ரௌனி, அடுத்து ஹனி, அடுத்து நவீனா, அடுத்து ஆஃபீன். நல்ல வேளை வெளியே வரல, இல்லாட்டி ஆஃபீன் அவுட் ஆயிருக்கும்.